இனி வீட்லயே பானிபூரி செய்யலாம் எல்லாரும். ஆச்சி பானிபூரி கிட். அண்மை செய்தியாக பார்த்துள்ளோம். வேலை வாங்கி தருவதாக கூறி மோசடி செய்ததாக முன்னாள் அமைச்சர் KT ராஜேந்திர பாலாஜி மீது வழக்கு தொடர்ந்திருந்த நிலையில் அந்த வழக்கை CBI வசம் ஒப்படைக்க பிறப்பித்த உத்தரவை மாற்றியமைக்க மறுப்பு தெரிவித்திருக்கிறது நீதிமன்றம். அது தொடர்பான அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் மதியழகன். இந்த வழக்கு தொடர்பான விவரங்களை வழங்கலாம். முந்தைய அதிமுக ஆட்சியில் ஆவி நிறுவனத்தில் வேலை வாங்கி தருவதாக கூறி பணம் பெற்று மோசடி செய்ததாக முன்னாள் அமைச்சர் KT ராஜேந்திர பாலாஜி உள்ளிட்டோருக்கு எதிராக விருதுநகர் மாவட்ட குற்றப்பிரிவு போலீசார் வழக்கு பதிவு செய்துள்ளனர். கடந்த 2001ஆம் ஆண்டு முதல் நிலையில் உள்ள இந்த வழக்கில் விரைவில் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்ய உத்தரவிட கோரி ரவீந்திரன் என்பவர் சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்தார். இந்த மனுவை விசாரித்த சென்னை உயர்நீதிமன்றம் வழக்கில் விரைந்து குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்ய உத்தரவிட்டிருந்தது. இந்த உத்தரவு அமல்படுத்தப்படாததால் வழக்கை CBI வசம் ஒப்படைக்கும்படி நீதிபதி வேல்முருகன் உத்தரவிட்டிருந்தார். இந்நிலையில் இந்த உத்தரவை மாற்றியமைக்க கோரி காவல்துறை தரப்பில் மனு தாக்கல் செய்யப்பட்டது. இந்த மனுவை விசாரித்த நீதிபதி வேல்முருகன் வழக்கை CBIக்கு மாற்றியதை எதிர்த்து வழக்கு உச்சநீதிமன்றத்தில் நிலுவையில் உள்ளதாக சுட்டிக்காட்டி ஏற்கனவே பிறப்பித்த உத்தரவை மாற்றி அமைக்க முடியாது என கூறி காவல்துறை தரப்பில் தாக்கல் செய்யப்பட்ட மனுவை நிராகரித்து உத்தரவிட்டார். விவரங்களுக்கு நன்றி மதியழகன். இனி வீட்லயே பானிபூரி செய்யலாம் எல்லாரும். ஆச்சி பானிபூரி கிட்.